சுபாஷினி தமிழ் நாவல்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் சுபாஷினி அவர்களின் என் இனியவளே. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. அத்தியாயம் 1. விடியலை காணாத விழியாளின் விழிகள் அசைந்து இன்று தரிசனம் கிட்டுமோ என அலைப்பாய்ந்தது ஒளிக்கதிர்கள். விடாது இசைக்கும் அலைபேசியை அணைக்காமல் தாலாட்டு பாடலை போட்டது போல மீண்டும் இழுத்து போர்த்தி உறங்க ஆரம்பித்தாள் கண்ணுக்கிணியாள். மகளை பெற்ற அம்மாவிற்கு வரும் இயல்பான கோபம்தான் சமையலறையிலிருந்து அவள் அன்னை லட்சுமிக்கும் வந்தது. வாயோயாது கத்தும் அலைபேசியை கூட கண்டு கொள்ளாது எதையும் உணர்ந்து கொள்ளாமல் உறங்குபவளை கண்டவருக்கு இரத்தம் கொதிக்கத்தான் செய்தது. அதே வேகத்தில் உள்ளிருந்தே அழைக்க ஆரம்பித்தார். இனியா இனியா எழுந்துடி, தினமும் ஏண்டி இப்படி என்ன படுத்துற? எழுந்துச்சு கூட ஏதாவது வேலை செய்யறாளா? அதுவும் இல்ல. இவளை பார்த்து இவளுக்கு அடுத்தவளு என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. அடியே இசை, போய் அவளை எழுப்பி விடுடி என்று உள்ளிருந்தே குரல் கொடுத்தார். டிவி பார்த்து கொண்டிருந்த இசையின் காதல் விழுந்தாலும் மனதோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டாள். ஐயோ போச்சுடா, இந்த அம்மா அந்த ராட்சசி கிட்ட நம்மளை கோர்த்து விட பாக்குறாங்களே என்று நினைத்தவள் வாயை திறந்து, போங்கம்மா சூப்பர் சீன் ஓடிட்டு இருக்கு, நீங்களே போய் அவளை எழுப்புங்க என்றாள் இயலிசை. அப்பாடா எப்படியோ தப்பிச்சோம் என நினைக்கும் வேளையில் கையில் கரண்டியுடன் வந்து நின்றார் லட்சுமி. இப்ப நீ போறியா இல்லையா என்று பார்வையில் கண்டிப்பை கூட்டி நிற்க, இதோ போயிட்டேமா என்று அங்கிருந்து தப்பித்தாள் இசை. போகும்போது இங்க இருந்தா அப்புறம் அம்மா நம்மளை பஞ்சர் பண்ணிடுவாங்க என்று முணுமுணுத்தவள் அடுத்து புலம்ப ஆரம்பித்தாள். ஐயோ அம்மாக்கு பயந்து இப்போ அந்த பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேனே, கடவுளே நீதான் அந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றணும் என்று கடவுளை துணைக்கு இழுத்து சென்றாள் இயலிசை. அக்கா அக்கா எழுந்திரிக்கா என்று வெளியே எழுப்பினாலும் மனதில் அவளை சமாளிக்க மனதிலேயே ஒத்திகை பார்த்தாள் என்பதே நிதர்சனம். இனியா இசை போடி, என்னால கண்ணை முழிக்கவே முடியல என்றாள். அக்கா ப்ளீஸ் எழுந்திரி என்று கிட்டத்தட்ட கெஞ்சினாள் இயலிசை. ஒழுங்கா ஓடிரு, என் பொறுமையை சோதிக்காத. ஏய் எழுந்திரிடி, இல்ல அம்மா அப்புறம் என் மண்டையில பணியாரம் சுற்றுவாங்க. சரி சரி எழுந்திருக்கிறேன், போய் தொலையும் சார் என்று சினுங்கிக் கொண்டே எழுந்தாள் கண்ணுக்கெணியாள். என்ன ஒரு அதிசயம், இவளை எழுப்புவதற்காக 4 பக்கம் டைலாக யோசிச்சுட்டு வந்தா இப்படி சப்புன்னு முடிஞ்சு போயிடுச்சு என யோசனையில் இருந்த இசையின் தலையில் நங்கெஞ்சி கொட்டிவிட்டு பாத்ரூமிற்குள் ஒளிந்து கொண்டாள் கண்ணுக்கிணியாள். அம்மா அந்த பைத்தியம் என்ன அடிச்சிட்டா என்று கத்திக்கிட்டே கிச்சன் போன இசையின் வாயில் ஒரு வடையை வைத்து அடைத்தார் லட்சுமி. குளித்து முடித்து வந்த இனியாவிடம் புரிய ஆரம்பித்தார் லட்சுமி. ஏண்டி இப்படி அவளோட வம்பு கட்டிக்கிட்டே இருக்க, பெரியவ மாதிரியா நடந்துக்கிற, என்னமோ சின்ன குழந்தை நினைப்பு, அவளுக்கு சமமா இப்படி அழிச்சாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு என்னன்னா காலையிலேயே ஆரம்பிச்சுட்ட, உன்னை அடக்கவே முடியலடி. இரு உங்க அப்பா வரட்டும், அவரை பேசிக்கிறேன், எல்லாம் அவர் கொடுக்கிற செல்லம் தான் என்று மகன் மேல் இருந்த கோபம் கணவர் மீது திரும்பியது. பெண் பிள்ளைகளுக்கு என்றுமே தன் தாயை காட்டிலும் தகப்பன் ஒரு படி மேலளவா. இனியா இசையின் தந்தை வெங்கடாச்சலமும் அப்படிதான் இவர்களுக்கு. வெங்கடாச்சலத்திற்கு பெரிய மகள் கண்ணுக்கிணியாள் என்றால் சற்று பிரியம் அதிகம். அதற்காக இளையவள் இயலிசை மேல் பிரியமில்லை என்ற அர்த்தமில்லை. வெங்கடலட்சுமி தம்பதி தங்கள் பெண்களுக்கு சிறு வயது முதலிலேயே குடும்பமும் நட்பும் தான் பெரியது என்று மனதில் விதைத்திருந்தனர். கண்ணுக்கிணியாள் MBA இறுதியாண்டு படிக்கிறாள். வெங்கடாச்சலம் வெறும் பல்பொருள் அங்காடியை இன்று பெரிய காம்ப்ளெக்ஸாக மாற்றியிருக்கிறார் என்றால் அதற்கு அவரது உழைப்பே காரணம். 2 மகள்களை வளர்ப்பதை தனக்கு மகிழ்ச்சி என்று இல்லத்தரசி பதவியை இன்று வரை சரியாக வகுத்து வருகிறார் லட்சுமி. அன்னையின் கோபம் சரியென்றாலும் அதை கண்டு கொள்ளாமல் காலை உணவை உண்டாள். அவள் அமைதியாக இருப்பதன் காரணம் அவள் தந்தை அங்கு இல்லாததுதான் என்று உணர்ந்தவர் எதுவும் பேசாது இருவருக்கும் உணவை பரிமாறினார். இசை சீக்கிரம் கிளம்பு, இல்ல நான் விட்டுட்டு போயிடுவேன் என்று பொய்யாக இனியா பயம் காட்ட வேகமாக சாப்பிட்டு கிளம்பினாள் இயலிசை. அம்மா போயிட்டு வரோம் என்று அவரிடம் விடைபெற்று கிளம்பினர் இருவரும். அதுவரை இருந்த உற்சாகம் வடிந்து முகத்தில் எந்தவித உணர்வையும் காட்டாது கிளாஸ் முடிச்சு சீக்கிரம் வந்துடுடி என்று தினமும் ஒரு காரணம் சொல்லி தாமதமாக வரும் தங்கையை எச்சரித்து அனுப்பினாள் இனியாள். கல்லூரி முடிந்து வீட்டுக்குள் வருவதற்குள் அம்மா என்று கத்தியபடியே உள்ளே வந்தாள் இசை. ஏண்டி இப்படி கத்துற என்று பதில் கொடுத்தவாறே வந்தார் லட்சுமி. அம்மா அந்த பிசாசு என்றவளிடம்
வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா என்று நொடித்தார் லக்ஷ்மி. காலேஜில் இவளால் என் இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா என்று நடந்ததை விவரிக்க ஆரம்பித்தாள் இசை. நான் MBA டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். அவளோட ஜூனியர்ஸ் என்னை பார்த்து எப்படி பேசினாங்க தெரியுமா? எல்லாம் இவளால தான் என்று அங்கிருந்து அவளை வசைப்பாட்டினாள் இசை. என்ன பேசினாங்க? உனக்கு வாயில்ல, என்கிட்ட மட்டும் நல்லா பேசு என்றாள் இனியா. நம்ம காலேஜ் சுவர்ணாக்கா தங்கச்சி தான் இவங்க. எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இல்லைனா அந்த ராங்கி ரங்கம்மா நம்மளை பேசிய சாவடிச்சிடுவா என்று கேவலமா பேசுறாங்க. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. எல்லாம் எவ்வளவு தானே. என்ன ஏமா இவ படிக்கிற காலேஜில் சேர்த்து விட்டீங்க என்று இயலாமையை குரலில் காட்டினாள் இசை. அவளுக்கு தான் இன்னும் 3 மாசத்துல காலேஜ் முடிய போகுது. அப்புறம் என்னடி உனக்கு என்ன சாக்கு கிடைக்கும்? எப்ப சண்டை போடலாம்னு காத்துக்கிட்டே இருக்கீங்க 2 பேரும் என்று தன் பங்கிற்கு வசைப்பாடியவர் இசையிடம் திரும்பி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, டிஃபன் தரேன் என்றார் லக்ஷ்மி. நான் தான் காலையிலேயே குளிச்சுட்டேனேம்மா, ரொம்ப பசிக்குது, எடுத்துட்டு வாமா என்றாள் இசை. அடி வாங்க போற இசை நீ என்றவரிடம். அப்ப எனக்கு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல என்று உதட்டை பிதிக்கி பேச தலையில் அடித்து கொண்டு சென்றார் லக்ஷ்மி. ஐயோ பைத்தியமா அவ, இது தெரியாம உன்னை என் தங்கச்சின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேனே என்று சிரியாது கூறினாள் இனியா. பிஸியா சாப்பிட்டு இருக்கேன், உன் காமெடிக்கு அப்புறம் சிரிக்கிறேன், போவியா அங்கிட்டு என்று சாப்பிடுவதில் மட்டும் குறியாக இருந்தாள் இசை. உங்க அத்தை தான் ஃபோன் பண்ணாங்க, குலதெய்வம் கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகணுமா, நிச்சயதார்த்தத்துக்கு வராத மாதிரி இப்போவோ நீ வராம போயிடுவியோன்னு முன்னாடியே சொல்றாங்களாம். நீங்க 2 பேரும் வரணுமாம். காலையிலேயே அப்பா கிட்ட பேசினாங்க என்று மொத்தத்தையும் லக்ஷ்மி கொட்ட, லீவு வாங்கிடுறோமா என்று முடைத்து கொண்டாள் இனியா. இப்படியே போனால் அவர் எங்கே முடிப்பார் என்று அவளுக்கும் தெரியும் அல்லவா? அதை கேட்க தெம்பில்லாது ஒற்றை வார்த்தையில் முடித்து அவள் அறைக்கு சென்றாள். காணல் நீரோடையில் மீன் பிடிக்கும் எனக்கு காத்திருந்து காத்திருந்து கிடைத்தது வெறுமை மட்டுமே என்று மனதில் ஓடிய எண்ணத்தை மாற்ற முடியாது. கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை வருடியபடி பழைய நினைவுக்குள் செல்லும் மனதை தட்டி எழுப்பினாள் இனியா. அதே சமயம் சிந்தனையில் மூழ்கியிருந்தவனை நிகழ்காலத்திற்கு அழைத்து வந்தது அவனது அலைபேசி. பேபி காலிங் என்று வர எடுத்து பேசியவனின் குரலில் தெரிந்தது அதன் பிரதிபலிப்பு. பேபி என்னாச்சு, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க என்றான். சும்மாதான் கதிர் என்றவளை மடக்கி பேசினான் கதிர். என் இனி பேபி பற்றி எனக்கு தெரியாதா? சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எது நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். இப்போ சமத்தா பேபி தூங்குவாளாம் என்றான் கதிர். ஐ மிஸ் யூ, குட் நைட் என்று ஃபோனை அணைத்து படுத்தாள் கண்ணுக்கினியாள். மீனாட்சி, ஹலோ ஆதி, என்னப்பா பண்ற, சாப்பிட்டியா கண்ணா என்றார். ஆதி, கொஞ்சம் வேலைம்மா, அதனால தான் பேச முடியல, நான் சாப்பிட்டேன், நீங்கம்மா என்றான். சாப்பிட்டேன் கண்ணா, இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வரியா என்றவரிடம். என்னாச்சும்மா, ஏதாவது முக்கியமான வேலையா என்றான். வெளியே போகணும் கண்ணா, கண்டிப்பா நீ வரணும், மாட்டின்னு மட்டும் சொல்லக்கூடாது என்றார் பதற்றமாய். என்னம்மா பீடிகையெல்லாம் பலமா இருக்கு, பொண்ணு பார்க்க போகலான்னு மட்டும் சொல்லிடாதீங்க என்றான் அங்கலாய்த்து. எப்போதாண்டா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்க நீ? நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்னு. இப்போ எனக்கு ப்ராஜெக்டில் கான்சன்ட்ரேட் செய்து கம்பெனியை டெவலப் பண்ணணும், அவ்வளவுதான். கல்யாணம் பற்றியெல்லாம் இன்னும் யோசிக்கவே இல்லை என்றான். இங்க பாரு கண்ணா, உனக்கு இன்னும் 3 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள உன் முடிவை மாத்திக்கிட்டு நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான் என்று அவன் பதிலை எதிர்பாராது அழைப்பை துண்டித்தார் மீனாட்சி. சந்திரசேகர் மீனாட்சி தம்பதியினரின் ஒரே மகன் விக்ரமாதித்யா MBA படித்துவிட்டு தற்போது ஒரு மென்பொருள் நிறுவனம் ஆரம்பித்து அதை திறமையாக நிர்வகித்தும் வருகிறான். மேலும் அதை விரிவுபடுத்தும் வேளையில் பரபரப்பாகவும் இருக்கிறான் ஆதி. அப்பா ஓய்வு பெற்ற ஆட்சியாளர், அம்மா இல்லத்தரசி. இப்போது அவர்களை சுற்றுலா போக சொல்லிவிட்டு பொறுப்பை மொத்தமும் தன் கையில் ஏற்றிருக்கிறான். அவர்களுக்கு இப்போது இருக்கும் ஒரே ஆசை ஆதிக்கு ஒரு கல்யாணம் செய்வதே. ஆனால் அவனோ கல்யாணத்தில் எந்த பிடிப்பும் காட்டாது. கல்யாணம் வேண்டாம் என்கிறான். எப்படி இவனை சமாளிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவனது ஒரே குறிக்கோள் தொழிலை உயர்த்துவதே. ஆணுக்கு தேவையான அனைத்து இலக்கணமும் கொண்டு அவனை இயற்ற இலக்கிய பற்றாக்குறை உருவாக்கி பெண்களை சிந்திக்க வைக்கிறான் இவன். காலம் மோகம் வேண்டாம், காமதேவன் தரிசனம் வேண்டாம், என் மனத்தோன்றல் ஒன்றே, அது யார் அறிவர். காலம் கடந்து சொல்லலாம், வாழ்வோட்டம் முன்னோக்கி சொல்லலாம். ஏனோ எந்தன் இதய துடிப்பு மட்டும் பின்னோக்கி செல்கிறதே. காயமோ
காணலோ எதை நான் கூற, மூளையும் இதயமும் புரியும் போரில் வெல்வதெனவோ மூளைதான். போதும் இந்த நாடகம் என்று மனம் முறைத்தாலும் இந்த அறிவு விடுவதில்லையே. போராடுவதை விட்டு பல நாட்கள் ஆகியும் ஏன் இந்த நிலை என்று மனதிடம் பேசியபடி யோசித்தான் ஆதி. அத்தியாயம் 2. இந்த அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே, என்ன செய்யறது? எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க என்று தனக்குள்ளேயே பேசினான். மீனாட்சி அம்மா கிட்ட பேசி குழப்பத்தில் இருந்த ஆதி எவ்வளவு கூப்பிட்டும் அசையாததால் கடுப்பாயி நங்கென்று ஒற்றை ஆதி தலையில் வைத்தான் அர்ஜுன். ஏண்டா லூசு, எதுக்குடா இப்ப கொட்டுன, வாயில கூப்பிட மாட்டியா என்று கத்தினான் ஆதி. ஏண்டா சொல்ல மாட்ட? இல்ல ஏன் சொல்ல மாட்ட? இங்க ஒருத்தன் தொண்டை கிளியே கத்திட்டு இருக்கேன், எரும மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருந்துட்டு பேச்சு பாரு என்று பதிலுக்கு கத்தினான் அர்ஜுன். சாரிடா, கவனிக்கல என்று ஆதியிடம். போய் தொலை, மன்னிச்சிட்டேன். சரி, தலைக்கு மேலே வேலையை வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஜாலியா தியானம் பண்ணிட்டு இருக்க என்ற நக்கலாய் அவன் சொன்னதுதான் தாமதம். அவனை அடிக்க ஆரம்பித்தான் ஆதி. டே லூசு, இப்ப எதுக்கிட்ட அடிக்கிற என்று அவன் பிடியிலிருந்து தப்பித்தான் அர்ஜுன். பின்ன தியானமாமே, தியானம் பொடாங்க, பூமிக்கு பாரமா இருக்கிறதுக்கு கொல்லணும் என்று கடுகடுத்தான் ஆதி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பாயிர என்றான் அர்ஜுன். பின்ன நானே அம்மாவை சமாளிக்க முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கேன், இதில் நீ வேற கடுப்பை கிளப்பிக்கிட்டு என்றவனிடம் என்னதான் ஆச்சு என்று கேட்டான் அர்ஜுன். எப்பவும் போலதாண்டா, கல்யாணம் பண்ண சொல்லிதான் வாக்குவாதம் என்று ஆதி முடிப்பதற்குள் அதுக்காக சண்டை போட்டிய அம்மா கிட்ட, பாவண்டா அவங்க என்றான் அர்ஜுன். போடா லூசு, நான் என்னமோ வேணும்னே அவங்க கூட சண்டை போட்ட மாதிரி பேசுற. எப்பவும் போலதான் பொண்ணு பார்க்க கூப்பிட்டாங்க, வழக்கம் போல வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அதுதான் இப்ப பிரச்சனை, வேற எதுவும் இல்லை என்றான் ஆதி. ஏண்டா நீயும் நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அவங்க உன்கிட்ட என்ன கேட்குறாங்க? கல்யாணம் பண்ண சொல்லிதானே என்று பேசிய அர்ஜுன் இடையில் வெட்டி பேசினான் ஆதி. அர்ஜுன், நீயும் ஏண்டா தெரியாத மாதிரி பேசுற? எனக்கு பொண்ணுங்க மேல நம்பிக்கை இல்லடா சுத்தமா. எல்லாம் நடிப்பு, பாசம் வைக்கிற மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்தி நம்மளோட பலவீனத்தில் விளையாடிட்டு கடைசியா உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு போயிடுவாளுங்க. அது என்கிட்ட பழிக்காது இனி. அதனால நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. அம்மா கிட்ட பேசி என்னை காப்பாற்றணும், இதுதான் உன் வேலை என்று மீனாட்சியிடம் அர்ஜுனை கோர்த்து விட பார்த்தான் ஆதி. யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி இருந்தா எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா? படிச்சவன் தானே நீ, நீயே இப்படி பண்ணலாமா என்றான் அர்ஜுன். போதும்டா, நீயும் ஆரம்பிச்சிடாத, நான் சொல்றத மட்டும் செய், அது போதும் என்றான் விக்ரமாதித்யா. இவன் இனி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நம்ம தான் அம்மா கூட சேர்ந்து ஏதாச்சும் பண்ணி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்டான் அர்ஜுன். என்னடா ரொம்ப யோசிக்கிற, முடியும்ல? ஏண்டா எல்லா பக்கமும் தலையாற்ற? நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா என்றான் ஆதி. எல்லாம் மேல இருப்பவன் பார்த்துக்குவான், என்கிட்ட சொல்லிட்டேல, கவலையை விடு இனி என்ற அர்ஜுனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு சென்றான் ஆதி. அர்ஜுனும் அதிகம் பள்ளி பருவ நண்பர்கள். பள்ளி படிப்பை முடித்த பின்னர் இருவரும் ஒரே கல்லூரியில் சேர்ந்து தொழில் கல்வி வரை ஒன்றாக பயின்றனர். இப்போ ஆதியின் கம்பெனியில் ஒர்க்கிங் பார்ட்னராக வேலை பார்க்கிறான் அர்ஜுன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனா மாறிடுவாங்க 2 பேரும். கம்பெனி ஆரம்பித்ததிலிருந்து இப்ப வர எல்லாம் இவங்களோட கடின உழைப்பு தான். புதுசா ப்ராஜெக்ட் வந்தது என்றால் இரவு பகல் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் தங்கள் வேலையை செய்வார்கள். நம்ம மீனாட்சி அம்மாவோட அரட்டல் மிரட்டலால் தான் இப்போ ஒழுங்கா இருக்காங்கன்னு சொல்லலாம். மீனாட்சியிடம் இவர்கள் பாச்சா பழிக்குமா? ஹலோ இம்ச, எங்கடி இருக்க? காலேஜ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ற என்ற அலைபேசியில் இசையிடம் பேசினாள் இனியா. கொஞ்ச நேரம்டி வந்துடுவேன், அவ்வளவுதான். நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு, நோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். சுசி நோட் பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கேன் என்றாள் இசை. சரி, சீக்கிரம் முடிச்சிட்டு வா, நான் பைக் ஸ்டாண்டில் வெயிட் பண்றேன் என்ற இனியாவிடம் வருவதாக கூறி அழைப்பை துண்டித்தாள் இசை. எப்போதான் இவளுக்கு பொறுப்பு வருமோ தெரியல. சரி, அவ வர வரைக்கும் போனில் பாட்டு கேட்போ என்று நினைத்த வேளையில் யாரோ தன்னை நெருங்குவதை உணர்ந்தாள் இனியா. ஓய் டார்லிங், இங்கேன செய்யற என்று வந்தான் தேவ். தேவ் இனியாவுடன் படிப்பவன். கல்யாணம் என்று செய்தால் இனியா மாதிரி ஒரு பெண்ணை தான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்றிருந்தான். கனவு காதல் நேரில் கண்டதன் விளைவு பித்து பிடித்து ஒரு கட்டத்தில் அதை அவளிடம் கூற அவமானம் தான் கிட்டியது. அதை தவிர அவளை இம்மியளவும் அசைக்க முடியவில்லை. அவள் எண்ணத்திலிருந்து
என்ன டார்லிங்கா, கொன்று வேண்டாம், உன்னை எவ்வளவு திட்டினாலும் திருந்த மாட்டியா? என்ன ஜென்மண்டா நீ என்று புரிந்து தள்ளினாள் இனியா. செல்லக்குட்டி, மாமாவை புகழ்ந்தது போதும், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் தேவ். இங்க பாரு தேவ், உன்கிட்ட எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காத, ஒழுங்கா போயிடு, என் பிபியை ஏத்தாத என்றாள் இனியா. என் தங்கம் சொல்லிட்டா, நோ அப்பீல். பாரு, என்னை நினைச்சு சாப்பிடாம உடம்பு எப்படி போயிருச்சு, அத்தை சரியா கவனிக்கிறது இல்லையா? இதுக்கு தான் சொல்றேன், எங்க வீட்டுக்கு வந்துடு, நான் பாத்துக்கிறேன்னா கேட்டா தானே என்று அழுத்து கொண்டான் தேவ். ஐயோ, ஏண்டா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? இங்க பாரு தேவ், நான் ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். ப்ளீஸ் இனி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்றாள் இனியா. ஏ சொல்லும், உனக்கு ஒரு பொய் கூட சொல்ல தெரியல பாரு. நீ லவ் பண்றியா? காமெடி பண்ணாத, உன்னை 2 வருஷமா பார்க்குறேன், என்கிட்டே சீன் போடுற பாத்தியா என்றான் தேவ். லவ் பண்றேன்னு சொன்னேன், ஆனா நம்ம காலேஜ்னு சொன்னேனா? போடா, போய் வேலையை பாரு, எப்ப பாரு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு வேற பொழப்பே இல்லையா உனக்கு என்று கடிந்தாள் இனியா. உன்கிட்ட பிடிச்சதே உன் திமிரு தான். தப்புனா யாரு என்னன்னு பார்க்காமல் எதிர்த்து கேட்கும் உன் தைரியம் தான். உன்னை மறக்க முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்றேன். உன் லவர் கிட்ட அறிமுகம் எல்லாம் படுத்த மாட்டியா என்றான் தேவ். கொடுத்தா போச்சு என்றவளிடம் அவளோட காத்துக்கிட்டு இருப்பேன் என்றான் தேவ். ஏன் இவ்வளவு ஆர்வம் என்றாள் இனியா. உன்னை லவ் பண்றாரு இல்ல, நிச்சயமா அவர் தெய்வ லெவலுக்கு மேல, அதான் அவரை பார்க்கணும் என்றான் தேவ். டேய் என்றவளை தடுத்து, சாரி கன்னிக்கனியாள், ஜஸ்ட் கிடிங், ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷ் யூ எ ஹாப்பி லைஃப். சரி டாடா, நான் கிளம்புறேன், நீயும் சீக்கிரம் கிளம்பு என்று அவன் கிளம்பவும் அங்கே இசை வரவும் சரியாக இருந்தது. இனியா அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க என்று கேட்டபடியே அவள் அருகே வந்தாள் இசை. எல்லாம் உன்னால தாண்டி, நீ ஒழுங்கா நேரத்துக்கு வந்திருந்தா அந்த எருமை எதுக்கடி என்கிட்ட வந்து பேச போறான் என்றாள் இனியா. நான் அன்னைக்கே அப்பா கிட்ட சொல்லலாம்னு சொன்னேன், நீ தான் வேணாம்னு சொல்லிட்ட. இப்ப பாரு எவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்கு என்று படப்படத்தாள் இசை. நீ லேட்டா வரேன்னு சொல்லியிருந்தா நான் யாழினியை இருக்க சொல்லியிருப்பேன். ஏதாவது பிரச்சனைனா அப்பா கிட்ட நானே சொல்லிக்கிறேன், ஓகேவா? இப்ப வண்டியில ஏறு, வீட்டுக்கு போலாம் என்ற அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் இனியா. போகும் வழியில் ஏதோ தோன்ற வண்டி ஓட்டி கொண்டிருந்தவளை அழைத்தாள் இசை. அக்கா என்ற இசைக்கு என்னடி என்ற பதில் இனியாவிடமிருந்து வந்தது. மீண்டும் ஆரம்பித்தாள் இசை. அக்கா என்று அதற்கு பதில இனியாவிடமிருந்து என்ன என்று வர இசை விட்ட பாடில்லை. பதிவு செய்து ரேடியோ ரெக்கார்ட் போல் மீண்டும் அக்கா என்றாள் இசை. பொறுமை இழந்த இனியா, சொல்லி தொலையேண்டி என்றாள். என் செல்ல அக்கால, என் தங்க பிள்ளையில, என் பட்டுக்குட்டியில எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுடி என்று தனக்கு தேவையானதை கேட்டு விட்டாள் இசை. அடி வாங்க போறடி நீ என்ற இனியாவிற்கு ப்ளீஸ் டி வாங்கித்தா என்ற பதில் கெஞ்சலாய் வந்தது இசையிடமிருந்து. அமைதியா இருடி, எப்ப பாரு சோறு சோறுன்னு என்று இசையை வாரினாள் இனியா. இப்ப மட்டும் நீ வாங்கி தரல, வண்டியில இருந்து குதிச்சிருவேன் என்று பொய்யாய் மிரட்டினாள் இனியா. விளையாடாதடி, ஆட்டாத என்று இனியா கூறியது எல்லாம் அவள் கேட்டால்தானே. ஏய் 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 என்று இனியாவின் குரலை தொடர்ந்து டமால் என்று சத்தம் வந்தது. ஓய், கண் என்ன பின்னாடிய வச்சிருக்க, எல்போடா நீ எல்லாம் எந்த தைரியத்துல வண்டி ஓட்ட என்று காத்து கத்தினான் ஆதி. மச்சான், எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ரோட்டில் இந்த மாதிரி ஆகுறதெல்லாம் சகஜம் என்று அர்ஜுன் பேசியதெல்லாம் எங்கே அவன் காதல் விழுந்தது. ஹலோ மிஸ்டர், என்ன விட்ட ஓரா பேசுறீங்க? காரில் வந்தா இந்த ரோட்டுக்கே நீங்க தான் ஓனர்ன்னு நினைப்பா என்று இனியா சீர அவளை தடுக்கும் விதத்தில் பேசினாள் இசை. இனியா, பிரச்சனை வேணாண்டி, வா போகலாம் என்று கிட்டத்தட்ட கத்தினாள். ஏ மிஸ், என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்க? தப்பெல்லாம் ஓமேல வச்சுக்கிட்டு இப்படி பேசுற சரியான வாயாடி போல என்று அவன் முணுமுணுத்தது எல்லாம் இனியாவில் காதல் விழுந்து வைத்தது. ஹலோ மிஸ்டர், நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப பேசுறீங்க என்று அவனுடன் பதில் சண்டைக்கு சென்றாள் இனியா. ஐயோ வாடி போலாம், எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க என்றதும் தான் அமைதியானாள். மச்சான், நீ என்னடா சின்ன பசங்க மாதிரி இப்படி பண்ற, எல்லாரும் பாக்குறாங்க என்று அர்ஜுன் கூறியும் அங்கிருந்து நகராது நின்றிருந்தான் ஆதி. இது வேலைக்காகாது என்று உணர்ந்த இசை ஆதியிடம் சென்று, சாரி சார், ஏன் மேலதான் தப்பு, ப்ளீஸ் பெருசு பண்ணாம அப்படியே விட்டுடுங்க என்றாள். ஆதி, வா, அதுதான் சாரி சொல்லிட்டாங்கல்ல, போகலாம் என்று அவனிடம் கூறி சகோதரிகள் பக்கம் திரும்பிய அர்ஜுன், பரவாயில்லம்மா, நீங்க கிளம்புங்க என்றான். நான் ட்ரை பண்றேன் ஆதி. ஓட்டுநர் இடத்தில் அமர்ந்து வண்டியை எடுத்தான். அத்தியாயம் 3. ஏண்டி இப்ப எதுக்கு உன்னை மூஞ்சி மூணார் வர போகுது என்று இசையை வாரியபடி வண்டி ஓட்டினாள் இனியா.
சாரிடி, என்னால தானே எல்லாம். வண்டியில் வரும்போது விளையாடாமல் இருந்திருந்தா நீ ஒழுங்கா ஓட்டி இருப்பேல என்றாள் இசை. அவள் கூறியது தனக்கு கேட்கவே இல்லை என்பது போல பாவனை செய்து, சரி விடுடி, ஐஸ்கிரீம் தானே கேட்ட, இங்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போற வழியில சாப்பிட்டுட்டு போலாம், ஓகேவா என்று வண்டியை கடைக்கு விட்டாள் இனியா. ஆதி, எதுக்குடா இப்போ பப்ளிக்ல அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்ட என்று சந்தேகித்தான் அர்ஜுன். ஏண்டா சொல்ல மாட்டேன், நான் மட்டும் சரியான நேரத்தில் பிரேக் போடல, 2 பேரும் இந்நேரம் மேலே போயிருப்போம். அந்த டென்ஷனில் கத்திட்டேன் என்றான் மெத்தனமாய். என்ன கொஞ்சமா, நீ கத்தினதில் ஒரு கூட்டமே கூடிருச்சு என்றான் அர்ஜுன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு எவ்வளோ வாய் பேசினா அதுதான் எனக்கு கோபம் வந்தது, மற்றபடி ஒன்றும் இல்லை என்று முகத்தை திருப்பி கொண்டான் ஆதி. என்ன பொண்ணுடா, ரொம்ப தைரியம்தான், கண்ணில் கொஞ்சம் கூட பயமே இல்லை, பார்வையிலேயே எரிச்சிருவா போல, சரியான ராட்சசி என்று நினைத்தான் ஆதி. அந்த பொண்ணு ரொம்ப லக்கி என்றான் அர்ஜுன். என்னடா லூசு மாதிரி வளர்ற என்ற ஆதியிடம். இல்லை மச்சான், நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிட்ட என்றான் அர்ஜுன். அர்ஜுனை சமாளிக்க அசட்டையாக சிரித்தான் விக்ரம் ஆதித்யா. இப்ப ஏன் மச்சான் லூசு மாதிரி சிரிக்கிற? மச்சி, உனக்கு அந்த மாதிரி பொண்ணு தாண்டா லைஃப் பார்ட்னரா அமையணும் என்று கூறிய ஆதியை வெளியிடிக்கில் பார்த்தான் அர்ஜுன். ஏய், இப்போ நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம யாரோ ஒரு பொண்ணு கூட என்னை சேர்த்து பேசுற என்றான் ஆதி. டேய் இரு, நான் எப்போ அந்த பொண்ணுன்னு சொன்னேன், அந்த மாதிரி பொண்ணுன்னு தானே சொன்னேன் என்று சரியாக ஆதியை மடக்கினான் அர்ஜுன். அப்படியா சொன்ன? அப்படியா? இல்லை அப்படிதான் மச்சான், பேசும்போது கொஞ்சம் ஸ்லிப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதுக்கு ஏன் ஒரு மாதிரி பார்க்குற? இல்லை, இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமாக தான் இருக்க. இந்த பேச்சை வளர்க்க விரும்பாத ஆதி. சரி, வீடு வந்தாச்சு, வெட்டி பேச்சை விட்டுட்டு அம்மாவை சமாளிக்கிற வேலையை பாரு, எங்கே சுற்றினாலும் உன் காரியத்தில் கண்ணா இருடா என்று மனதில் திட்டியவன் நிஜத்தில் அதை பாட்டாக பாடினான் அர்ஜுன். குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயிலை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா? வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த ஆதியின் தந்தை சந்திரசேகர் அவனை கண்டு புன்சிரிப்புடன் பேச ஆரம்பித்தார். அர்ஜுன் கண்ணா, எப்படி இருக்க? நந்தா எப்படி இருக்கான் என்றார் சந்திரசேகர். எனக்கு என்னப்பா, ராஜா மாதிரி இருக்கேன், அவரும் நல்லா இருக்காருப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் ஆதி, அர்ஜுனை வெளியே நிற்க வச்சு பேசிட்டு இருக்க, உள்ளே கூட்டிட்டு போ, நான் சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் என்று இருவரிடமும் விடைபெற்று நடைபயிற்சியில் திளைத்தார். சரிங்கப்பா என்று குவாரஸ் பாடினர். என்ன பிளான் பண்ணியிருக்க என்ற ஆதியிடம். இப்போ வர எதுவும் இல்லை, யாம் இருக்க பயமேன் என்றான் அர்ஜுன். அதானே என் பயமே என்றான் ஆதி. இப்படி பேசியபடியே இருவரும் உள்ளே வந்தனர். அம்மா எப்படி இருக்கீங்க என்ற அர்ஜுனின் கேள்விக்கு ஆதியிடம் பதில் கொடுத்தார் மீனாட்சி. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம் என்று சொல்ல ஆதி என்ற முகத்தை திருப்பிக் கொண்டார். அம்மா கோபம் வந்தா அடிங்க, ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க என்றான் அர்ஜுன். போடா, என்கிட்ட பேசாத என்றவர் கையை பிடித்து, அம்மா ப்ளீஸ், இதுதான் ஃபைனல், இனி இப்படி பண்ண மாட்டேன் என்று சரண்டர் ஆக்கினான் அவரிடம். அவரும் அந்த பொய்கோபத்தை புறம் தள்ளி அவனிடம் பேசினார். ஆதி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, டிஃபன் எடுத்துட்டு வரேன் என்றவரிடம் சரி என்று கூறி தன் அறைக்கு சென்றான் ஆதி. அவன் சென்றவுடன், அம்மா இன்னைக்கு பணியாரம் தேங்காய் சட்னி தானே என்றான் அர்ஜுன். ஆமா அர்ஜுன், நீ வா, உனக்கு எடுத்து வைக்கிறேன் என்று அவனை உணவு மேடைக்கு அழைத்து சென்றார். உடை மாற்றி வந்த ஆதி, அர்ஜுன் நீ ஒரு 20 நாள் லீவ் எடுத்துக்கோ, கல்யாண மாப்பிள்ளைய ரொம்ப வேலை வாங்கிட்டேன்னு என் தங்கச்சி வேற கோபமா இருக்கா என்றான். நீ எப்போ ஸ்ரீ கிட்ட பேசின என்றான் அர்ஜுன். நீ பேசினா ஸ்ரீ எதுக்கு எனக்கு கால் பண்றா என்றான் நக்கலாய். சரிடா, நான் சமாளிச்சுக்கிறேன், அம்மா உங்ககிட்ட பேசணும் என்று வந்த வேலையை ஆரம்பித்தான் அர்ஜுன். சொல்ல அர்ஜுன் என்றவரை தனியா ரூம் போகலாம் என்று அழைத்து செல்ல, என்னப்பா ஏதாவது பிரச்சனையா என்றார் மீனாட்சி. இல்லம்மா வாங்க என்றவனிடம் சரிப்பா என்று கூறி இவர்களை பார்த்து கொண்டிருந்த ஆதியை, நீயே போட்டு சாப்பிடு, வந்துடுற என்று அர்ஜுனிடம் சென்றார். கதவை சாத்தியவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகி வந்தார்கள். அம்மா முகம் வாடியும் அர்ஜுன் முகத்தில் வெற்றி கழிப்பும் கண்டு நிம்மதியாக உறங்க சென்றான் ஆதி. அவர்களுக்குள் நடந்த உரையாடலை அறியாது படுத்தவனுக்கு மீண்டும் மீண்டும் அவள் கண்கள் நினைவிற்கு வர விழித்து விட்டான் தூக்கத்திலிருந்து. உன்னை பார்த்த என் கண்களில் சந்தோஷம், நீ என்னுடன் பேசிய அந்த சில நொடிகள் என் உயிரினில் ஆழமாய் பதிந்ததடி என்று
என்று மனதில் தோன்ற அதிர்ந்தான் ஆதி. கஷ்டப்பட்டு அந்த கண்களின் நினைவுகளிலிருந்து வெளியே வந்து நித்திரையில் ஆழ்ந்தான். அவள் நினைவுகளிலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதல்ல என்று அவனுக்கும் தெரியும் அல்லவா. யார் எப்படியோ போங்க, நான் என் கடமையை செய்ய போறேன் என்று கிளம்பி விட்டார் பரிதி. உலக அதிசயம் எட்டாவதாக ஒன்று நடந்திருக்கும். நீங்களும் வியப்படைவீர்கள் நிச்சயமாக. இனியா வீட்டில் லட்சுமி அம்மா எந்திரிக்கும் முன் எழுந்து குளித்து பூஜை அறையில் பக்தி நயம் சொட்ட பாடிக்கொண்டிருந்தாள் பாவை. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையில் நடம் செய்யும் மயில் வாகனனார். அப்போதுதான் உறக்கத்திலிருந்து எழுந்த லட்சுமி இனியா பூஜை செய்வதைக் கண்டு காலையில் தான் காண்பது கனவா நினைவா என்ற சந்தேகத்தில் இனியாவை நெருங்கி கிள்ளினார். சின்ன அலறலுடன் ஒரு அடி நகர்ந்து முறைத்தாள். கண்ணுக்கு இனியாள். என்னடி ஆச்சு உடம்புக்கு? எதுவும் முடியலையா? டாக்டர் கிட்ட போலாமா? இரு, அப்பாவை கூப்பிடுறேன் என்றவர் அதை கூறியதும் இல்லாமல் செயல்படுத்தினார். ஏங்க இங்க வாங்கல என்று அவர் கத்தியதும், ஐயோ எனக்கு ஒண்ணு இல்லம்மா, இப்ப எதுக்கு நீங்க அப்பாவை கூப்பிடுறீங்க என்று அடக்கப்பட்ட குரலில் கேட்டாள் இனியா. என்ன லட்சுமி காலையில சத்தம் என்றவாறு வந்தவர். ஆமா தங்கம், நீ என்ன பண்றீங்க என்றார் இனியாவின் தந்தை வெங்கடாச்சலம். தூக்கம் வரலப்பா, அதனால கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த அம்மா கத்தி உங்களை எழுப்பி விட்டுட்டாங்க, சாரிப்பா என்றாள் இனியா. என்னடா இதுக்கு போய் சாரி எல்லாம், நீ ரிலாக்ஸா இரு என்றார் அவர். அப்பா எப்படிதான் இந்த அம்மா கூட இத்தனை வருஷமா குப்பை கொட்டுனீங்க? பாவம்பா நீங்க. எனக்கு இந்த அம்மா வேணாம்ப்பா, புது அம்மா வாங்கலாம், இவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடலாம் என்றாள் இனியா. என்னங்க சத்தம் என்ற லட்சுமியின் குரல் கேட்க, சும்மா பேசிட்டு இருந்தோம் லட்சுமி என்று வெங்கடாச்சலம் கூற, அதை தொடர்ந்து ஆமாம்மா என்று ஒத்து ஊதினாள் இனியா. சரிடா, நீ இப்போ அம்மாவை காப்பி கொண்டு வர சொல்றேன் என்றதும் சரிப்பா என்று அவள் அறைக்கு சென்றாள். மனக்கவலையோ நிம்மதியின்மையோ அவளுக்கு ஏதாவது சரியில்லாத நேரத்தில் பாடுவதுதான் கந்தசஷ்டி பாடல். பக்தியில் மட்டும் இல்லை, மன அமைதிக்காகவும் தான். உள்ளே வந்து இனியா இசை அருகே படுத்தாள். சிறிது நேரத்தில் மெல்லிய அலறல் என்று கோரமான ஒளியாக மாறியது. அப்போது இசைக்கு முழிப்பு தட்ட எழுந்து விட்டாள். சத்தம் வந்த இடத்தில் இனியா தூங்கிக் கொண்டிருந்தாள். பயம் தொற்றிக்கொள்ள மெதுவாக இனியாவை நெருக்கினாள். இசை பக்கத்தில் வருவதை உணர்ந்த இனியா வீரென்று கத்த பயத்தில் இசையும் சேர்ந்து கத்தினாள். அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் சிரித்து விட்டாள் இனியா. அப்போதுதான் இசைக்கு புரிந்தது இனியா தன்னை பயமுறுத்த செய்த செயல் என்று. இனியாவை கொலை வெறியுடன் நெருங்கி அடித்தாள் இசை. இசை நன்றாக தூங்கி கொண்டிருக்க அவளிடம் வம்பு வளர்க்க, அதற்கு பயனாய் அவளிடம் சில பரிசுகளை பெற ஒரு கட்டத்தில் வழி பொறுக்காது ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி அவளிடம் இருந்து தப்பித்தாள் இனியா. தினமும் 5 மணிக்கு எழுந்து ஜாகிங் போகும் ஆதியை விடிந்து வெகு நேரமாகியும் காணாததால் காப்பியுடன் அவன் அறைக்கு வந்தார் மீனாட்சி. ஆதி எழுந்திருக்கண்ணா என்று அவனை எழுப்ப எழுந்தவன் புன்னகையுடன் குட் மார்னிங்கை கூற, உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதாப்பா என்று அக்கறையாக கேட்டார் மீனாட்சி. இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன் என்றவனிடம் காப்பியை கொடுத்து ஃப்ரெஷ் ஆயிட்டு காப்பி குடி என்று விட்டு வெளியேறியவரிடம், மாம் நைட் நீங்களும் அர்ஜுனும் என்ன பேசினீங்க என்றான். ஒன்றும் இல்லைப்பா, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, டிஃபன் சாப்பிட என்று கூறி சென்று விட்டார். எப்படியோ இனி அம்மா ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க, ப்ராப்ளம் சால்வ்டு என்று மனக்கணக்கு போட்டவனின் நினைவிற்கு அவள் வந்தாள். வாண்ட் டு சீ யூ கண்ணம்மா என்று தோன்றிய எண்ணத்தை நினைத்து தன்னை கடிந்து கொண்டான். இனி இது போல நினைக்க கூடாது என்று உறுதி எடுத்துக்கொண்டு கிளம்ப அவன் எண்ணத்தை பிரதிபலிக்கும் பாடல் ஒழித்தது. காதல் ஆசை யாரை விட்டதோ, உன் ஒற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ, காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னால் விட்டால் யாரும் இல்லையே, யோசனை மாறுமோ, பேசினால் தீருமோ என்ற பின்பாட்டை கண்ணை மூடி ரசித்தான் ஆதி. காலம் கடந்து காதல் தேவதையை கைப்பிடிப்பானா, இல்லை கண்ணை கட்டிக்கொண்டு கடமைகளை நிறைவேற்றுவானா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அத்தியாயம் 4. குளித்து காலை உணவு அருந்த வந்த ஆதியின் முகத்தில் பல குழப்ப ரேகைகள். காரணம் மீனாட்சி தான். என்னதான் தன்னை சாதாரணமாக வைத்து கொண்டாலும் ஆதிக்கு தெரியாதா தன் அன்னையை பற்றி? அம்மா இன்னைக்கு என்ன டிஃபன் என்றதும்
பூரி கிழங்கு கண்ணா சாப்பிடு என்று எடுத்து வைத்தார் மீனாட்சி. என்ன ஆதி, ஆஃபீஸ் கிளம்பியாச்சா என்று கேட்டபடி வந்தார் சந்திரசேகர். ஆமாப்பா, அர்ஜுன் இல்லைல்ல, அதான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன் என்றான். ஆதி, நம்ம அர்ஜுனுக்கு இன்னும் 10 நாளில் கல்யாணம். நீ என்ன செய்யறனா, உன் வேலையெல்லாம் ஒரு வாரத்தில் முடிச்சிட்டு போய் அவனுக்கு உதவி பண்ணு, சரியா என்றார். ஓகேப்பா, நாளைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, அதை 2-3 நாளில் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வெட்டி தான். அப்புறம் ஒரு வாரம் அங்கதான் ஹால்ட். நான் மட்டும் போகல, ஸ்ரீ என்னை கொஞ்சம் வாப்பா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, ஷேர் பண்ண யாரும் இல்லை என்று நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த 3 மாசமா அந்த நினைப்பே இல்லாம பண்ணிட்டா. அவகிட்ட ஏதோ ஸ்பெஷல் மேஜிக் இருக்குப்பா. தங்கச்சி கல்யாணத்தில் நான் இல்லாமையா? சீக்கிரம் வேலையை முடிச்சுக்கிட்டு கல்யாண வேலையை பார்க்கணும் என்று நீளமாக பேசி முடித்தான் ஆதி. ரொம்ப சந்தோஷம் கண்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து உன்னோட இந்த கலகலப்பு காணாமல் போயிடுச்சு. இப்போ ஸ்ரீயினால் தான் திரும்ப பழைய ஆதியா மாறிக்கிட்டு வர என்றார் ஆதியின் தந்தை. ஆமாப்பா, எனக்கே நல்ல மாற்றம் தெரியுது. சரிப்பா, லேட்டாச்சு, ஈவினிங் பேசலாம், டாட்டா என்று இருவரிடமும் கூறி புறப்பட்டான் ஆதி. ஏங்க, இவனும் அர்ஜுன் மாதிரி எப்போ குடும்பம் குட்டின்னு இருக்க போறானோ? நீங்களும் அவனை கண்டிக்க மாட்டேன்றீங்க. எனக்கும் ஆசை இருக்காதா பேர பிள்ளைகளை பார்க்கணுன்னு? நான் என்ன 4-5 பெற்றிருக்கேனா? ஒன்று இல்லைனா இன்னொன்று யோசிக்க. நானே ஒன்றுன்னு தவம் இருந்து பெற்று வளர்த்தி இப்போ கல்யாணம் பண்ணி பார்க்கலாம்னா அதுக்கும் அவன் சம்மதிக்க மாட்டேங்கிறான். நீங்களும் அவனை என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆதங்கத்தில் ஆரம்பித்து அழுகையில் முடித்தார் மீனாட்சி. இந்த தண்ணியை குடி, முதல்ல நல்லா மூச்சு வாங்கு. இப்போ எதுக்கு கண்ணை கசக்கிட்டு இருக்க? நம்ம பார்க்குற பொண்ணை அவனுக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிச்ச பொண்ணு இன்னும் கிடைக்கல. நான் ஏதாவது கேட்டா அப்பா ப்ளீஸ் நீங்களும் அம்மா மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். என்னை என்ன தான் செய்ய சொல்கிற? கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, நானே அவன்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் என்றார் சந்திரசேகர். இசை, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? இனியா ரெடி ஆகிட்டாளா? எல்லாரும் வந்துருவாங்க, என்ன பண்றா அவ என்னோ என்று இசையிடம் கேள்வி கேட்டார் லக்ஷ்மி. அம்மா, அவ கிளம்பிட்டா, யாழினி அக்கா ஃபோன் பண்ணாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா, இப்ப வந்துட்டு வா, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க என்றாள் இசை. அப்போதான் இசையை கவனிச்சாங்க. அழுகிய பதுமையாய் கிளம்பி இருந்தாள். சிவப்பு வண்ண தாவணியில் மைவரைந்த கண்கள், உடைக்கேற்றார் போல் நகைகள், சிறு ஒப்பனை, வில்லாக வளைந்திருக்கும் புருவத்திற்கு நடுவில் ஒரு கல் போட்டு அழகாய் வாரிய தலையில் பூக்களை வைத்து தேவதையாய் இருந்த இசைக்கு திருஷ்டி கழித்தாள். பெரியவள் செய்கையில் நாணம் கொண்டாள் சிறியவள். சரி, நீ போய் சாமி கும்பிட்டு வா, அதற்குள்ள எல்லாரும் வந்துடுவாங்க, கிளம்ப சரியா இருக்கும் என்றார். தன் கண்ணை பட்டுவிடும் என எண்ணி இசையை அனுப்பி வைத்தார் லக்ஷ்மி. இந்த சிந்தனையை கலைக்கும் விதமாக போன் வந்தது. யாருங்க, உங்க தங்கச்சியா? ஆமாம்மா என்று அதை ஏற்றார். ஹலோ, சொல்லு வசந்தரா. அப்படியா, சரிம்மா, நாங்க வந்துடுறோம் என்று அழைப்பை துண்டித்தார். என்ன சொன்னாங்க நீ? லேட் ஆயிருச்சாம், இங்க வந்தா நல்ல நேரம் தாண்டிடுமாம், நம்ம எல்லாரையும் கோயிலுக்கு வர சொன்னா என்றதும், சரிங்க, நம்ம இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும் என்று லக்ஷ்மியும் கூற கோவிலுக்கு கிளம்ப ஆயத்தமானார்கள். இனியா இசை 2 பேரையும் அழைத்தார். அவர் அழைத்த சத்தத்தில் இனியா வெளியே வந்தாள். வருவது வண்ணமயிலோ, வானுலகத்து தேவதையோ, கால் முளைத்த வானவில்லோ, யாரவள் என்று எண்ணும் அளவிற்கு பெண்ணவள் வந்தாள். என்னக்கா, உன் மாமியாரை பார்க்க இவ்வளவு ஆர்வமா என்றாள் இசை. ஏண்டி இப்படி சொல்ற? அவங்க உனக்கு அத்தை, அப்படியெல்லாம் பேசாத என்றாள் இனியா. அக்கா, என்ன உல்டாவா பேசுற என்று சொல்லும் போது இசைக்கு லட்சுமி பரிசு கொடுக்க தலையை தடவிக்கொண்டே காருக்கு போனாள் இசை. அதை கண்ட இனியாவிற்கு சிரிப்பு தாங்கவில்லை. கண்ணுக்கெண்ணியால் போதும் சிரித்தது, போய் காரில் ஏறு என்றார் லட்சுமி. குடும்பத்துடன் பயணம் தொடர்ந்தனர். போகும் வழியெல்லாம் அந்த வழியின் தாக்கம் அதிகமாக தன்னை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர சிரமப்பட்டு ஒரு வழியாக அதை செய்து முடித்தான் ஆதி. நம்ம தான் அந்த அல்லிராணியோட நினைப்பில் இருக்கோம். அவளுக்கு என்ன பார்த்த மாதிரி கூட ஞாபகம் இருக்காது. ஐயோ, ஏன் என் புத்தி இப்படியெல்லாம் யோசிக்குது? ஆண்டவா, என்னை எதுக்கு இப்படியெல்லாம் சோதிக்கிற? நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். ஆதித்யா, ஏண்டா, நீ யாரு, எப்படி இருந்த? பைத்தியம் மாதிரி தனியா புலம்ப விட்டாளே. தனக்குள்ளே புலம்பினான் ஆதி. இனி அவளை பத்தி யோசிக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டு காரை கம்பெனி முன் நிறுத்தினான் விக்ரமாதித்யா. ஆபீஸ் வந்ததும் மற்ற எண்ணத்தை மூட்டை கட்டிவிட்டு தன் வேலையை செய்ய ஆயத்தமாகினான். நாளை நடக்க இருக்கும் மீட்டிங்கிற்கான பிரசன்டேஷனை ஒரு முறை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி வினோத்திடம் ஒப்படைத்து விட்டான்.
சார், இந்த ஃபைலை உங்ககிட்ட அர்ஜுன் சார் கொடுக்க சொன்னார் என்றார் வினோத். ஓகே, டேபிள் மேலே வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஆதி. அர்ஜுன் பேரை கேட்டவுடன் தான் ஆதிக்கு ஞாபகம் வந்தது. உடனே அர்ஜுனுக்கு கால் செய்தான். பாவம் அர்ஜுன் யார்கிட்ட புலம்பலாம்னு காத்துட்டு இருக்க வழியை சென்று அவனிடம் சிக்கப் போகிறான் ஆதி. பாவம் அர்ஜுன், அவன் மட்டும் என்ன தான் செய்வான்? சீக்கிரம் வேலை முடிந்தால் லீவ் எடுத்துக்கலாம் என்று கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்தான். அதில் ஸ்ரீகிட்ட பேச மறந்து விட்டான். இப்போ அதுதான் பிரச்சனையாக வந்து நிற்கிறது. மச்சான் என்ற அழைப்பை தொடர்ந்து அர்ஜுனிடமிருந்து அழுகையே பதிலாக வந்தது. என்னாச்சுடா, சொன்னாதானே புரியும். உன் தங்கச்சி என்ன புதுசா டார்கெட் பண்றாடா, முடியல என்று மீண்டும் கதறினான். முதலில் அவ என்ன பண்ணான்னு சொல்லு என்றான் ஆதி. ஒன்ன மாதிரியே அவளும் புது புது டெக்னிக் ஃபாலோ பண்றாடா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேற்று அவளுக்கு கால் பண்ணேன்டா. சரி, அப்புறம் என்னாச்சு? ராங் நம்பர்னு ஃபோனை கட் பண்ணிட்டா. நான் பயந்து நம்பர் செக் பண்ணேன், அவளோடது தான் என்று பாவமாய் கூறினான் அர்ஜுன். வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தி, அப்புறம் அவகிட்ட பேசலன்னு கோபமா இருக்கான்னு தெரியுது. ஆனா எப்படி சமாதானம் செய்யறதுன்னு தெரியல. இதுவரை 327 தடவை கால் பண்ணியிருக்கேன், அவளும் சலிக்காம கட் பண்றா. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுடா என்றான் அர்ஜுன். பாவனம் அர்ஜுன், இவ்வளவு வேலையிலும் ஸ்ரீக்கு ஆதி கால் பண்ணது தெரியாது. அர்ஜுன் கண்ணா, என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. ஸ்ரீ கிட்ட நீ பேசியிருக்கணும். என்னடா திடீர்னு நல்லவன் மாதிரி பேசுற, ஏதாவது பண்ணிட்டியா, சொல்லி தொலைடா என்று பதறினான் அர்ஜுன். என் தங்கச்சி ஃபீல் பண்ணா நீ பேசலன்னு என்ற ஆதியை இடைவெட்டி. சரி, நீ எப்போ ஸ்ரீகிட்ட பேசின என்றான் அர்ஜுன். டெய்லியும் தான் பேசுறேன். ஏன் மாப்பிள்ள நீ பேசலையா என்று கேட்டான் கேள்வியாக. அடப்பாவி, நீ எல்லாம் நல்லா வருவடா. நீ பண்ணதுல எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் ஆயிடும் போல என்றான் அர்ஜுன். மச்சான், என் தங்கச்சி கிட்ட நேரில் போய் பேசு, கன்வின்ஸ் ஆகிடுவா என்றான் உறுதியாக. சரிடா, டாடா, நான் ட்ரை பண்றேன் என்று அழைப்பை துண்டித்தான் அர்ஜுன். அர்ஜுனிடம் பேசிய பின் அவன் கடமையில் மூழ்க வேலையை சரியாக செய்து முடித்து மணி பார்க்கையில் அது 5ஐ காட்டியது. வீட்டுக்கு செல்ல ஆயத்தமானான் ஆதி. இவ்வளவு நேரம் அவனுள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த உணர்வு அவனை இம்சை செய்ய தொடங்கியது. பாவம், அதுவும் எவ்வளவு நேரம்தான் தூங்குற மாதிரியே நடிக்கும். இனியாவின் பயணம் முழுதும் ஏதோ ஒரு இனம் புரியாத எண்ண அலைகள் சூழ்ந்தது. அவளின் முகமாற்றத்தை கவனித்த இசை காரணத்தை கேட்க அவளுக்கே தெரியாத ஒன்றை என்னவென்று சொல்வாள். தெரியலடி என்ற ஒற்றை சொல்லை உதிர்த்து வெளியே வேடிக்கை பார்த்தாள் இனியா. இனியா, கண்டதை யோசிக்காத. ஸ்ரீ மேரேஜ் ஃபங்க்ஷன் இது, நீ மூஞ்சி இப்படி வச்சிருந்தேனா நிச்சயமா ஏதாவது சொல்லுவாங்கடி என்று படப்படத்தாள் இசை. அவள் கூறியதை கேட்ட இனியா உணர்ச்சி துடைத்த முகத்துடன் வேடிக்கை பார்த்தாள். கார் கோவிலை அடைந்ததும் சோர்ந்த முகத்தில் தானாகவே புன்னகை சூடிக்கொண்டாள் இனியா. இனியாவின் குடும்பம் கோவில் வந்ததும் அவர்களை வாசலிலேயே வரவேற்றனர். சுந்தரம் வசுந்தரா தம்பதியினர். வசுந்தரா இனியா அப்பாவின் உடன் பிறந்த தங்கை. வசுந்தராவின் மேல் அளவற்ற அன்பை வைத்திருந்தார் வெங்கடாச்சலம். அதனால்தான் காதல் என்று வந்த தங்கையை திட்டாமல் அவருக்கே மனம் முடித்து வைத்தார். சுந்தரம் பேரில் மட்டுமின்றி மனதிலும் அழகை உடையவர். இவர்கள் காதலின் சாட்சியே ஸ்ரீநிலா. உள்ளே வந்த இனியா நேராக தன் அத்தையிடம் தான் சென்றாள். அத்தம்மா, மிஸ் யூ என்றாள். ஐ டூ மிஸ் யூ கண்ணம்மா என்றார் வசுந்தரா. என்று இருமிய இசை. நானும் இங்கே தான் இருக்கேன் என்று வந்தாள். அடடா, என் பட்டுக்குட்டியா இது, இவ்வளவு அழகா இருக்கா என்று வம்பிழுத்தார் இசையை. அத்தை என்று சினுங்கிக் கொண்டே. பை பர்த்டேன்னு அழகுதான் என்றாள் இசை. ஆமா ஆமா, என் 2 மருமகளுங்களும் அழகுதான். சரி போங்க, ஸ்ரீ அங்க இருக்கா, கூட போய் இருங்க, பூஜை ஆரம்பிக்கும் போது கூப்பிடுறோம் என்றார் வசுந்தரா. செல்லும் இருவரையும் கண்ட வசுந்தரா எப்போ இவளுக்கு நல்லது நடக்குமோ என்று யோசிக்கும் போதே கண் கலங்கியது அவருக்கு. சுற்றம் நினைவிற்கு வர தன்னை சரி செய்து கொண்டார். ஓய் கல்யாண பொண்ணு, என்ன செய்யற? அண்ணா எங்க என்றாள் இசை. வாடி வாயாடி, இப்பதான் இடுப்புல இருந்து இறக்கி விட்டேன் உன் அண்ணனை. எதுக்கும் பர்ஸை செக் பண்ணிட்டு சொல்றேன் இரு என்றாள் ஸ்ரீ. வர வர கொழுப்பு அதிகம் கூடி போயிடுச்சுடி உனக்கு என்றாள் இசை. நானே உங்க மேல செம்ம கான்ல இருக்கேன், ஓடிரு என்ற முகத்தை திருப்பினாள் ஸ்ரீ. ஏய், வேணும்னா நாங்கள் வரல, திடீர்னு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாம் டே, இல்லைனா கட்டடிச்சிருப்போம், அதுக்கு தான் பழி வாங்குறல்ல, அண்ணா பிக் கூட காமிக்காம என்று பொய் கோபம் கொண்டாள் இனியா. இன்ட்ரோ பண்றேன்டி ஈவினிங் என்றதும் தான் சகோதரிகள் சாந்தமாகினர். எப்படி ஸ்ரீயை சமாதானம் செய்யறது? பேசாமல் சரண்டர் ஆகிடலாமா? சேதாரம் கம்மியாகும் என்ற பலத்த சிந்தனையில் இருந்த அர்ஜுனை நினைவிற்கு கொண்டு வந்தது நந்தினியின் அழைப்பு. ஹலோ சொல்லுங்கப்பா
என்னாச்சு அர்ஜுன், ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரம் என்றான். கவனிக்கலப்பா, சாரி என்றதும், பரவாயில்ல கண்ணா, இன்னைக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா வெளியில் போக என்றாள். இல்லப்பா, ஏன் ஏதாவது ப்ராப்ளமா என்றான் அர்ஜுன். இல்ல அர்ஜுன், இன்னைக்கு சம்பந்தி வீட்டு குலதெய்வம் கோவிலில் பூஜை, அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்டில் விஷ்ணு கால் பண்ணி மீட்டிங் கேன்சல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டான். ஸோ நான் கிளம்பிட்டேன், அம்மாவை கூட்டிட்டு நீ போயிட்டு பார்க்கண்ணா என்றார் நந்தன். சரி என்று போனை வைத்தவன் மனக்கண்ணில், கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்று தோன்றியது. ஸ்ரீயை நேரில் எப்படியாவது சந்தித்து சமாதானம் செய்ய நினைத்தவனுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் விட்டு விடுவானா? நான் கிளம்பிட்டேன் அர்ஜுன், போலாமா என்று வந்தார் அவனின் அன்னை நித்யா. 10 நிமிஷமா வந்துடுறேன் என்று சென்றவன் சொன்னபடி கிளம்பி வந்தான். 3 மணி நேர பயணிக்கும் தூரத்தை 2 மணி நேரத்தில் அடைந்து விட்டான் அர்ஜுன். எல்லாம் ஸ்ரீயை பார்க்க போகும் ஆர்வத்தில்தான். காரை நிறுத்தி இருவரும் செல்ல மாப்பிள்ளை வீட்டிற்கான மரியாதையுடன் அவர்களை வரவேற்றனர் அனைவரும். ஸ்ரீயை காண அனுமதி பெற்று அவளை காண சென்றான் அர்ஜுன். அக்கா செல்ஃபி எடுக்கலாம் என்று இசை கேட்க மற்ற இருவரும் அதை ஆமோதித்து அதற்கான வேலையில் இறங்கினர். என் ட்ரெஸ் தெரியல என்று இனியா கூற, நானே தெரியல என்று ஸ்ரீயும் புலம்ப, அதில் காண்டான இசை, எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை ஒரு பிக் எடுக்கிறீங்களா என்று எதிர்ப்புறம் வந்தவனை கேட்க, ஒய் நாட் என்றான் அர்ஜுன். அப்போதுதான் மற்ற இருவரும் கவனித்தனர். ஒருவர் கண்ணில் காதலுடனும் ஒருவர் கண்ணில் கண்ணீருடனும். அர்ஜுனை சீண்ட நினைத்த ஸ்ரீ, யார் சார் நீங்க, பொண்ணுங்க தனியா இருக்க கூடாதே, வந்துடுவீங்க என்றாள் நக்கலாய். நிலா சாரிடா என்றான் அர்ஜுன். அர்ஜுன் கலங்குவதை பொறுக்காமல் சமாதானமாகிவிட்டாள் நிலா. நீங்க தான் அர்ஜுன் அண்ணாவா? ஆச்சரியமானாள் இசை. இவள் இசை, இவள் இனியா, என் மாமா பொண்ணுங்க, சொன்னேன்ல இவங்க தான் அது என்று அறிமுகப்படுத்தினாள் ஸ்ரீ. அப்போதுதான் இனியாவை பார்த்தான். தானாக அவள் உதடுகள் முணுமுணுத்தன. கண்ணுக்கு இனியாள் என்று நிலைமையை சுதாரித்து முதலில் தன்னிலை அடைந்து பேசினாள் இனியா. அர்ஜுன் அண்ணா எப்படி இருக்கீங்க என்றாள். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கடா என்றான் அர்ஜுன். யா ஃபைன் அண்ணா என்றவளிடம் இன்னமும் நீ ஆரம்பித்தவனை இடைவேட்டிய இனியா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விடுங்கண்ணா முடித்தாள். உங்களுக்கு அவளை தெரியுமா என்று ஆர்வமாய் கேட்டாள் ஸ்ரீ. தெரியும், கண்ணுக்கு இனியாள், யூஜி படித்த காலேஜில் தான் நான் பிஜி படித்தேன் என்றான் அர்ஜுன். காலேஜ் முடிச்சதோ ஏன் நம்பரை மாற்றிட்ட? அப்படியே டச் இல்லாமல் போயிடுச்சு. பாதி சொல்லி பாதி மறைத்து பேசும்போது இனியாவை பார்த்தான். அவள் கண்ணில் ஒரு இயலாமை தெரிய அப்படியே பேச்சை பாதியில் விட்டுவிட்டான் அர்ஜுன். பூஜைக்கு நேரமானதால் அவர்களை வசுந்தரா வந்து அழைக்க பூஜை முடிந்தவுடன் தனியாக இனியாவிடம் பேசலாம் என்று நினைத்து சென்றான் அர்ஜுன். பூஜை முடிந்தவுடன் தலைவலி என்று அன்னையிடமும் ஸ்ரீயிடமும் கூறிவிட்டு இசையுடன் கனத்த மனதுடன் ஸ்ரீ இல்லம் சென்று விட்டாள் இனியா. இனியாவிடம் சென்று பேச வேண்டும் என்று நினைத்த அர்ஜுனுக்கு ஏமாற்றமே விதியின் பிடியில் விட்டு வீட்டை நோக்கி பயணித்தான் அர்ஜுன். அத்தியாயம் 5. போகும் வழியெல்லாம் இனியாவின் நினைவு முழுவதும் கடந்த காலத்தை சுற்று. யார் கண்ணில் படக்கூடாது என அன்று கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடினானோ, இன்று மாட்டிக்கொண்டேனே என்ற எண்ணம் தலை தூக்க, இனி நடப்பது நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று மனதை தேற்றினாள் இனியா. அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்த இசை, என்னாச்சு இனியா, ஹாஸ்பிட்டல் போலாமா என்றாள். இல்லடி, தூங்கி எழுந்திருச்சா சரியாயிடும் என்று இனியா கூறவும் வீடும் வரவும் சரியாக இருந்தது. சரி அப்ப நீ தூங்கு அப்புறம் என்று இசை இழுக்க, என்னடி இழுக்கிற சொல்லு என்றாள் இனியா. அக்கா ஈவினிங் காலேஜ் போகணும், நிஷா கிட்ட நோட்ஸ் கொடுக்கணும், நீயும் கூட வரியா என்று இழுத்தாள் இசை. சரிடி வரேன், அது வர நான் தூங்குறேன் என்றவள் கன்னத்தை கிள்ளி, இதுக்கு தான் என் செல்ல அக்கா வேணும் என்று சொல்லி சென்றாள் இசை. சிறு நகைப்புடன் உறங்க சென்றாள் இனியா. இனியாவின் நிலைக்கு காரணமான ஆதியோ தீவிர யோசனையில் இருந்தான். இனி அவளை நினைக்க கூடாது என உறுதி எடுத்துக்கொண்ட ஆதியின் நிலையோ அந்தோ பரிதாபம். மனம் எதை மறக்க நினைக்கிறதோ அதை தான் வெகுவாக நினைக்கும் என்ற கோட்பாட்டை புரிந்தவன் இதுபோல் வேடிக்கையாக முடிவெடுத்ததை நினைத்தான். அன்று நடந்த ஊடலை எண்ணி சிரித்தான். கள்ளன் அல்லவா அவன் கண்டு கொண்டான். தன் உள்ளம் கொள்ளை கொண்ட கள்ளியை அவளோ தான் பிடிப்படவில்லை என்னும் மெத்தனத்தில் அவனுடன் சண்டை பிடித்தாள். அடியே என் அழகு ராட்சசியே, என்னை வென்ற மெத்தனத்தில் ஒன்றை மறந்துவிட்டாய். நான் யார் என்று உன் கண்ணாமூச்சி ஆட்டத்தை முடிக்க வருகிறேன் விரைவில் உன் முன். அங்கு எங்கே ஒளிந்து கொள்ளப் போகிறாய் பார்க்கிறேன் என் திமிர் அழகியே. எவ்வளவு முயன்றும் காதல் கொண்ட மனதை கட்டி வைக்க முடியவில்லை நம் ஆதியால். அவளை கண்ட நொடியிலிருந்தே காரிகையை கைப்பற்ற முடிவு செய்துவிட்டான். தன் எண்ணத்தை செயல்படுத்த
தன் உயிர் நண்பன் துணியை நாடினான் அலைபேசி மூலம். என் தவறை நீ மறைத்தாய், எனக்காய் அர்ச்சனை வாங்கினாய், உன் தோள்கள் ஏனியை போல் ஏறி மிதித்தேன் தாங்கினாய் என்று கடந்த காலத்தின் நினைவுகளுடன் பயணித்த அர்ஜுனின் அலைபேசி அடித்து ஓய்ந்தது. அர்ஜுன் அவன் அம்மாவின் தொடுகையில் நிகழ்வுக்கு வந்தான். கண்ணா, என்னாச்சு? போன் அடிச்சுட்டே இருக்கு, நீ ஏன் ஏதோ மாதிரி வர என்றார். அவன் பேச ஆரம்பிக்கும் முன் ஆதியே அழைக்க மீண்டும் அலறியது அவனது அலைபேசி. அர்ஜுன் அழைப்பை ஏற்று சொல்லுடா என்றான். பிஸியாடா என்று எடுத்த எடுப்பில் ஆதி கேள்வி கேட்க அர்ஜுனுக்கு புதிதாக தெரிந்தான். எதையும் செய்ய என்று அதிகாரம் செய்பவன் இன்று இப்படி கேட்க இல்ல மச்சான் என்றான் அர்ஜுன். சரி, தங்கச்சி கூட சமாதானம் ஆயிட்டியா என்றவனிடம். ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டான் அர்ஜுன். இல்ல, நீ கனவு கண்டுட்டே இப்ப போன் அட்டன் பண்ணலையே, அதை வச்சுதான் என்றான் ஆதி. ஹஹா என்று அர்ஜுன் சிரிக்க. எங்க இருக்க என்று கேட்டான் ஆதி. அம்மா கூட ஸ்ரீ குலதெய்வம் கோவில் வர வந்த ஆன் தி வே என்றான் அர்ஜுன். சரி, எப்போ இங்க ரீச் ஆவ என்று ஆதி கேட்க 1 மணி நேரம் ஆகுண்டா என்றான் அர்ஜுன். அப்ப ஈவினிங் எங்கேயாச்சும் போலாமா என்று ஆதி கேட்க என்னாச்சு இவனுக்கு என்ற யோசனையில் ஆதி எனிதிங் சீரியஸ் என்றான் அர்ஜுன். நொடி தாமதிக்காது பட்டென்று ஆதி உயர்த்தான். எஸ், ஐ நீட் ஹர் என்றான். அவன் பதிலில் ஷாக்கான அர்ஜுன். ஆர் யூ கிடிங் என்றான் வேகமாக. ஆனால் ஆதியோ நிதானமாக ஐ எம் சீரியஸ், மீட் பண்ணும்போது சொல்றேன் என்று அர்ஜுனின் பதிலை எதிர்பாராது இணைப்பை துண்டித்தான். திடீரென்று என்னதான் ஆச்சு இவனுக்கு? ஒருவேளை இனியா பற்றி ஏதாவது தெரிஞ்சிருச்சா? இல்லையே, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லியிருப்பானே. ஆனாலும் ஏதோ இடிக்குதே. சரி, எதுவா இருந்தாலும் அவனே சொல்லுவான், எது நடந்தாலும் நல்லதான் நடக்கணும் மனதில் நினைத்தான் அர்ஜுன். கண்ணா, போன்ல யாரு? ஆதியா என்றவருக்கு. ஆமாம்மா, ஈவினிங் வெளியே போலாமான்னு கேட்டான் என்றான். சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் என்று கண்ணா இருந்தார். தன்னவன் திட்டம் அறியாத பேதை நிம்மதியை தேடுகிறாள் உறக்கத்தின் வழியே. கனவல்லவே, விழித்தவுடன் அது மறைந்து போக இதை சொன்னாலும் ஏற்க போவதில்லை. காலம் சொல்லும் அவளிற்கான பதிலை. அக்கா, கதவு தர, அக்கா அக்கா என்று இசை கதவை தட்ட பட்டென்று விழித்த இனியா வரேண்டி என்று குரல் கொடுத்து கதவை திறந்தாள். அக்கா, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, நீ ஃப்ரெஷ்அப் ஆகு, அவங்க வந்ததும் சொல்லிட்டு போலாம் என்று இசை கிளம்பி செல்ல இனியாவும் தன்னை சுத்தம் செய்ய சென்றாள். இனியா கிளம்பி கீழே வரவும் கோவிலில் இருந்து எல்லோரும் வரவும் சரியாக இருந்தது. வந்தவர்கள் இனியாவின் உடல்நிலை பற்றி கேட்க தான் நன்றாக இருப்பதாக கூறினாள். பின் இசையும் இனியாவும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு கல்லூரிக்கு கிளம்பினார்கள் ஸ்ரீயின் ஸ்கூட்டியில். கல்லூரியை அடைந்ததும் இனியாவை 2 வீலர் நிறுத்துமிடம் விட்டுவிட்டு தன் வகுப்பிற்கு சென்றாள் இசை. அங்கு அவளை வரவேற்றது வந்தியத்தேவன், குரங்கு கூட்டத்தின் முக்கிய உறுப்பினர். தலைவி நம்ம இயலிசைதான், மற்றவர்கள் அவளுக்கு எதிரி நாடுதான். என்னையும் சார், சாரி இசை என்றான் வந்தியத்தேவன். டே, ஒரு நாள் வாங்கல் என்றதும் துளிர் விட்டு போச்சு இல்ல என்றாள் இசை. அசட்டு சிரிப்பை உதிர்த்தவன். அதை விடு, ஒரு வாரம் உன்னை பார்க்காம நிம்மதியாய் இருக்கலாம்னு இருந்த, இன்னைக்கே வந்துட்டு என பாவமாக முகபாவனை செய்தான் வந்தியத்தேவன். இதற்கு பதில் சொல்லலனா அது நம்ம இசை இல்லையே. ஆமா வந்தியா, நான் கூட உன் மூஞ்சியை பார்க்காம ஜாலியா இருந்தேன். காலையிலிருந்து என் விதியை பாரு, வந்ததும் உன் முகத்தில் முழிச்சிட்டேன் என்றாள். பொய்யாய் முறைத்து அவள் தலையில் கொட்டி, வாய் உன்னையெல்லாம் எப்படிதான் வீட்டில் மேய்க்கிறாங்களோ என்றான் வந்தியத்தேவன். உங்க அம்மா கிட்டதான் எங்க அம்மா டியூஷன் போனாங்களாம் என்று அழகு காட்டினாள் இசை. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்றவனிடம். தெரியுதுல, அப்புறம் ஒய் என்றாள் இசை. சும்மா உன்னைய பார்த்தாலே வம்பு பண்ண தோணுது என்றான் வந்தியத்தேவன். தோணும், நிஷா எங்கடா என்றாள் இசை. அவளா அந்த கிரைண்டர் வாயனா பார்க்க போனா என்றான் வந்தியத்தேவன். அவரை எதுக்கு இவ பார்க்க போயிருக்கா என்ற இசைக்கு. வேண்டுதல், அதுக்கு தான் போயிருக்கா என்றான். அதுக்கேண்டா ரொம்ப சலிச்சுக்கிற என்றாள் இசை. பின்ன போறதுன்னா அவ மட்டும் போக வேண்டியதுதானே, கூட எதுக்கு சிந்துவை கூட்டிட்டு போன என்றான் கடுப்பாய். ஓ, அதான் சார், கடுப்பில் இருக்கீங்களா என்றவளிடம். அதோ வந்துட்டாங்க இசை என்று அவர்கள் வரும் திசையை காட்டினான். சரிடா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் என்றாள் இசை. பை, டேக் கேர் இசை என்றான் வந்தியத்தேவன். ஹாய் நிஷ், சிந்த் என்றாள் உற்சாகமாய். ஹாய் என்றனர் குவாரஸாக. எப்போ வந்த இசை என்றாள் நிஷா. இப்போ தாண்டி அக்கா வெயிட் பண்றா, இந்த எல்லா நோட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிரு என்றாள் இசை. ஓகேடி என்ற நிஷாவை தொடர்ந்து அவர்கள் ஹெச்ஓடி கூப்பிட்ட காரணத்தை இசையிடம் கூற ஆரம்பித்தாள் சிந்து. இதற்கிடையே இசை சென்றதும் பைக்கில் சாய்ந்தவாறு தன் கடந்த காலத்தை அசை போட்டாள் கண்ணுக்கினியாள்.
4 ஆண்டுகளுக்கு முன் கோவையின் பிரபலமான பொறியியல் கல்லூரியின் வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து திவ்யா எங்கே இருக்க என்று போனில் கத்திக்கொண்டிருந்தாள் இனியா. ஏ லூசு, லெஃப்ட் சைட் பாரு என்று திவ்யா கூறினாள். எங்க பார்த்துட்டேன், ஃபோனை கட் பண்ணு என்று திவ்யாவை நோக்கி சென்றாள் இனியா. ஏன் இரும, நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் பண்ணுற என்றாள் திவ்யா. பின்ன என்னடி, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே, பஸ் வேற மிஸ் பண்ணிட்டேன், ஸ்கூட்டியில் வரேன், கிளாஸ் ரூம் நம்பர் பார்த்துக்கிட்டு பைக் ஸ்டாண்ட் வர சொன்னேன், வரல, அட்லீஸ்ட் என் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கலாம்ல என்றாள் இனியா. சாரி செல்லம், உன்னை பார்க்க தான் வந்தேன், அதுக்குள்ளே நம்ம ஹெச்ஓடி வந்துருச்சு, மாட்டிக்கிட்டேன், எப்பவும் போல திட்டி கிளாஸுக்கு அனுப்பிட்டாங்க என்றாள் திவி. எப்படி தான் நம்ம ஹெச்ஓடிக்கு மூக்கு வேர்க்கமோ தெரியல, சரியா வந்து பிடிக்குது என்றாள் இனியா. சரி வா என்று கூட்டி கொண்டு போனாள் திவி. இல்லை இல்லை, இழுத்து கொண்டு போனாள். எங்கடி இழுத்துட்டு போற? ருத்ரன் சார் கிட்ட தான். எதுக்குடி? இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டேவாம்டி, உன்னை அப்பவே ருத்ரன் சார் கூப்பிட்டார், ஏதோ சொல்லி சமாளித்து வச்சிருக்கேன், வா சீக்கிரம் என்று அழைத்து சென்ற திவ்யா. ஏண்டி மார்னிங் உன்னை பார்க்காம அவருக்கு டே ஸ்டார்ட் ஆகாதா என்றாள் நக்கலாய். என்னடி நீயே இப்படி சொல்லிட்ட, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, அதனால கேர், அவ்வளவுதான். அதை விட இன்னைக்கு ஜாலியாக இருக்க போது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க. போதுண்டி, இப்போவே உன்னை சீனியரு அக்கா சிசி ஏஞ்சல் ஐஸ்ன்னு ஜூனியர்ஸ் உன் பின்னாடி சுற்றுறாங்க, அது பத்தாதுன்னு சீனியர்ஸ் வேற. இதுக்கு மேலே முடியாதுடி, நீ பாவம், உனக்கு பொறாமடி. இல்லடி, நீ எல்லார்கிட்டையும் அன்பா நட்போட இருக்கணும்னு நினைக்கிற, ஆனால் எல்லாரும் அதை இன்டென்ஷனோட இல்லை, அதுதான் என்னோட கவலை. புரியுதுடி, என்னை பற்றி தெரியும் தானே உனக்கு, அப்புறம் என்ன? அதுதானே என் பயமே. பார்க்க கடல் மாதிரி அமைதி, ஆனால் உன் கோபம் சுனாமி மாதிரி யாராலையும் தாங்க முடியாது. அதையெல்லாம் பார்த்துக்கலாம். ஐயோ, உன் கூட பேசிட்டே ருத்ரன் சார் கூப்பிட்டதை மறந்துட்டேன், வெட்டியா பேசாம வா. இனியாவின் பதிலில் வாயை பிழந்தாள் திவ்யா. இப்பொழுது இழுத்து செல்வது இனியாவின் முறையானது. ஸ்டாஃப் ரூமிற்கு வந்தவர்கள் குட் மார்னிங் சார் என்றனர் குவாரஸாக. குட் மார்னிங் இனியா, ஏன் லேட் என்றான் ருத்ரன். நீங்கள் கூப்பிட்டீங்க என்று திவ்யா சொன்னா சார், அதற்குள் ஹெச்ஓடி மேம் எங்களை கிளாஸுக்கு அனுப்பிட்டாங்க, அதான் லேட், சாரி சார். இட்ஸ் ஓகேம்மா. அடிப்பாவி, எப்படி அப்படியே நடந்த மாதிரியே கப்சா விடுறா, இந்த லூசு வேற அப்படியே நம்புது என்று அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு மனதில் கவுண்டர் கொடுத்தாள் திவ்யா. எதுக்கு வர சொன்னீங்க சார்? ஃப்ரெஷர்ஸ் டே இன்னைக்கு, நீயும் திவ்யாவும் என்ட்ரன்ஸில் ஷாமுக்கு உதவி செய்யுங்க என்றார் ருத்ரன். ஓகே சார் என்று குவாரஸாக கூறி ருத்ரன் சொன்னதை பற்றி பேசிக்கொண்டே வாயிலை நோக்கி நடந்தனர் இருவரும். இனியாவை திடீரென்று தழுவியது இரு கைகள். சற்று பயந்து திரும்பியவளுக்கு தன்னிலை அடைய சிறிது நேரமானது. இனியாவின் சேர்க்கையில் தற்போது குழம்புவது இசையின் முறையானது. இனியா கடந்த காலத்தை விடுத்து இசையை சகஜமாக்க முயன்றாள். என்னாச்சு இனியா என்ற இசைக்கு திடீர்னு நீ கைக்கு வைக்கவும் பயந்துட்டேன் என்றாள் இனியா. சரி போலாமா என்றாள் இசை. தலையை ஆட்டிய இனியாவிடம் நான் டிரைவ் பண்ணட்டா என்றாள் இசை. தான் இருக்கும் நிலையில் வண்டி ஓட்ட முடியாது என உணர்ந்து இசையை ஓட்ட சொன்னாள் இனியா. அக்கா, வழியில் ஷாப்பிங் பண்ணிட்டு போலாமா என்று கெஞ்சலாய் இசை கேட்க தன் மனமாற்றத்திற்காக சம்மதித்தாள் இனியா. அம்மா, நான் ஈவினிங் அர்ஜுன் கூட வெளியே போறேன், அப்படியே டின்னர் முடிச்சுட்டு வந்துடுவேன், எனக்கு வெயிட் பண்ணாம அப்பாவும் நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க என்றான் ஆதி. சரிப்பா, சீக்கிரம் வந்துரு என்றார் மீனாட்சி. சரிங்கம்மா, இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று தன் அறைக்கு வந்த ஆதியின் நெஞ்சம் அவன் இதயராணியை கண்ட நாளை நோக்கி பயணித்தது. சிஐடி காலேஜ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பேனரை படித்து கொண்டு வாயிலை அடைந்தனர் ஆதி மற்றும் அர்ஜுன். மச்சான், இந்த காலேஜில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு உங்கள் அப்பாவோ எங்கள் அப்பாவோ இங்கே சேர்த்து விட்டாங்க என்றான் அர்ஜுன். டாப் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இதுவோ ஒன்று, அதான் என்றான் ஆதி. என்ட்ரன்ஸில் ஷாமின் வழிநடத்தல் படி ஆடிட்டோரியம் சென்றவர்களை இடைமறித்தது ஒரு இனிய குரல். டேய் தம்பிஸ், இங்கே வாங்க என்றாள். யாரை கூப்பிடுகிறாள் என்று குழம்பியவர்களை மீண்டும் ஒரு முறை அழைத்து அவர்களை தான் என்று கன்ஃபார்ம் செய்தாள் இனியா. வெண்ணிலாவை மறைக்கும் கார்முகில் போல கருப்பு நிற சல்வாரில் நிலவாய் ஜொலித்தாள் இனியா. வானவில்லாய் வளைந்த புருவம், ஆத்து மீனாய் துள்ளும் இரு விழிகள், கூர்மையான மூக்கு, ரோஜா இதழ்கள், செர்ரி கண்ணங்கள், முகத்தில் தழுவும் குறும்பு அவளை குழந்தைக்கும் குமரிக்கும் நடுவில் அமைந்த பருவமாய் உருவகப்படுத்தியது. மெல்லிடையால் இனிமை பெருத்திய குரல் இனியாவை கண்ட ஆதியின் வர்ணனை வெளிப்பூற்றி வர்ணிக்க மானசீகமாய் தலையில் கொட்டி கொண்டான் ஆதி. அவளிடம் போக சொன்ன மனதை பிடித்து
அவளை நோக்கி நடந்த ஆதியை தொடர்ந்து அர்ஜுனும் சென்றான். மச்சான் ஜூனியர்னு நினைச்சு ரேக் பண்ண போறாடா என்றான் அர்ஜுன். அதை ஆமோதித்த ஆதி, நாமளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாண்டா என்றான். அவங்கள பார்க்க பயமா இருக்குடி என்றாள் திவ்யா. எல்லாம் நம்ம ஜூனியர்ஸ் தாண்டி, பயப்படாத, என்ஜாய் பண்ணு என்றாள் இனியா. அவள் இருக்கும் தைரியத்தில் தலையாட்டினாள் திவ்யா. அவர்கள் அருகே வர, ஹாய் தம்பீஸ் என்ற இனியாவிற்கு ஆதி மற்றும் அர்ஜுன் குவாரசாய் ஹாய் என்றனர். சீனியருக்கு வணக்கம் சொல்லாம எங்க போறீங்க என்றாள் இனியா. யார் என்று திரும்பி பார்த்தான் அர்ஜுன். அதை கண்ட இனியா, என்ன தேடுற என்றாள். சீனியர என்று அப்பாவியாக அர்ஜுன் கூற, கண்ணில் குறும்புடன் சிரிப்பை உதட்டை கடித்து கட்டுப்படுத்தி கொண்டான் ஆதி. என்ன நக்கலா, நாங்க தான் உங்க சீனியர் என்றாள் இனியா. அப்படியா என்று கேட்டு மேலும் அவளை சீண்டினான் அர்ஜுன். அவள் பதில் தரும் முன், வணக்கம் சீனியர், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம் என்று கம்பீரமாக கூறினான் ஆதி. போலாம் தம்பி, உன் பேர் என்ன என்றாள் இனியா. லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்றான் ஆதி. இம்ப்ரெசிவ் என்று மனதில் நினைத்து கொண்டு கண்ணுக்கு இனியாள். எல்லாருக்கும் இனியா, இவள் திவ்யா என் ஃப்ரெண்டு என்றாள். நான் விக்ரம் ஆதித்யா, இவன் அர்ஜுன் என்று அவன் கூற, ஓகே பாய் விக்ரம், நீங்கள் போகலாம், அப்புறம் யாராச்சும் ரேக் பண்ணா இனியா தம்பின்னு சொல்லுங்க, விட்டுடுவாங்க என்றாள் இனியா. அப்படியாக்கா, சரிக்கா சரிக்கா என்றான் நக்கலாய். சிரிப்பை கட்டுப்படுத்த பெரும்பாடுபட்டு தலையசைப்பில் விடை பெற்றான் ஆதி. இதோ அர்ஜுன் மற்றும் ஆதிக்கு இனிமையாக தொடங்கப்பட்டது முதுகலை கல்வி பயணம். இவர்களிடம் விடை பெற்ற திவ்யா இனியா நேராக ஷாமை பார்த்து அவர்களின் பணியை செய்தனர். தன் குறும்புத்தனத்தை விலக்கி தனக்கு கொடுத்த பணியை செவ்வனே செய்தாள் இனியா. நடுவில் சில நண்பர்களை உருவாக்கவும் செய்தாள். அர்ஜுன் அழைக்கும் வரை இதயராணியின் பிடியில் இருந்த இதயம் சற்று நண்பனின் வருகைக்கு காத்திருந்தது. ஆதியின் இதயத்தில் ராணியாய் உலா வருகிறாள் அவள். இனி அவளின் இதயத்தில் இடம் கொண்டது யாரோ.